ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி த நோஸ் ஜுவல் ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எழுதியது சி ராஜகோபாலாச்சாரி. இந்த ஸ்டோரியில் ராமையா மற்றும் அவனது ஒய்ஃப் இந்த ஸ்டோரியில் இருக்கிறாங்க. ராமையா was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tile roofs. He was not rich, but he could take care of his family. ராமையா ஒரு மிகவும் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு ஒரு ஓடால் செய்யப்பட்டது. ஸோ ஓட்டு வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்க கிடையாது. பட் ராமையா தன் குடும்பத்தை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு இருப்பான். Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. ஒரு நாள் ராமையாவுடைய வீட்டு கூரை மேலே 2 குருவிகள் வசித்து வந்துச்சு. அதில் பெண் குருவி கூடு கட்டி முட்டையிட்டது. My dear, began the male sparrow. And what do you want now? asked his wife. தன்னுடைய பெண் குருவியை பார்த்து அந்த ஆண் குருவிக்கு சொன்னது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப அழகாக அன்போட பேசிக்கிட்டு இருந்துச்சு. Why does the lady of this house always quarrel with her husband? பெண் குருவியை பார்த்து ஆண் குருவி கேட்டது, ஏன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லேடி எந்த நேரமும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. How am I to know? said the female bird. Let us mind our own business. அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு எனக்கு எதுக்கு தெரியும்? நம்ம வேலையை பார்க்கலாம். அவங்களுடைய குடும்பத்திலேயே நீ தலையிடுற. டூ யுவர் ஓன் பிஸ்னஸ். உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அந்த பெண் குருவி ஆண் குருவியை திட்டுச்சு. You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? நீ எப்போதுமே சுயநலவாதி. மற்றவங்களுடைய பிரச்சனை தலையிட உனக்கு விருப்பம் இல்லை. மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யக்கூடிய ஆர்வம் கூட கிடையாது. பாவம் அந்த ராமையா. அவங்களுக்கு உனக்கு நீ அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஒரு விருப்பமே இல்லையா அப்படின்னு திட்டுச்சு. The female sparrow said with a disdain, let me see what help you can do for him. உனக்கு அவங்களுக்கு உன்னால் என்ன உதவி தான் செய்ய முடியும்? ப்ளீஸ் do not talk about what does not concern us. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை ஏன் நீ தலையிடுற? See that the cat doesn't come near house. அந்த பூனையை பார்த்தியா? நம்ம கூடு கட்டி வச்சுருக்கோம், அதில் முட்டையிட்டு இருக்கோம். பூனை என்னைக்காவது அந்த கூண்டு பக்கம் வருதா? வரதே கிடையாது. அந்த மாதிரி நீ இரு, மற்றவங்களுடைய லைஃப்பில் நீ தலையிடாத அப்படின்னு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ திட்டுச்சு. Somewhere in the muck heap lay a diamond-nosed jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஒரு நாள் குப்பையிலிருந்து ஒரு அழகான ஒரு வைர மூக்குத்தியை அந்த மேல் பேர்டு கண்டுபிடிச்சு தன் வாயிலிருந்து கவ்விக்கொண்டு அந்த மேல் ஸ்பேரோ வசிக்கக்கூடிய அந்த கூண்டுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் பேர்ட்ட இந்த ஜுவல் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மூக்குத்தி இவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு தன்னுடைய மேல் ஸ்பேரோ தன்னுடைய ஒய்ஃபான அந்த ஃபீமேல் ஸ்பேரோட்ட கேட்டுச்சு. The wife bird replied, what am I to do with the diamond nose studs or with your rings? எனக்கு எதுக்கு இதை கொண்டு வர இந்த மூக்குத்தியை? எனக்கு இந்த மூக்குத்தி என்னால் அணிய முடியாது. இட் இஸ் நோ யூஸ் டு மீ. எனக்கு எந்த யூஸும் எனக்கு கிடையாது. ஃபைண்ட் சம் கிரப் அவர் த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. எங்கேயாவது இருந்து புழுக்களை கொண்டு வா. நம்ம குழந்தைங்க ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, சாப்பாடு எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ மேல் ஸ்பேரோவை கட்டளையிட்டுச்சு. அப்படி இருக்கும்போது the bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. ஃபீமேல் ஸ்பேரோ சொன்ன உடனே அந்த மேல் ஸ்பேரோ தன் வாயிலிருந்து கவிக்கொண்டிருந்த அந்த வைர மூக்குத்தியை டக்குன்னு கீழே போட்டுருச்சு. கீழே போட்ட உடனே புழுக்களை தேடி பறந்து போயிடுச்சு. எதற்காக புழுக்களை தேடி பறந்து போயிடுச்சு? தன்னோட குழந்தைகள் பசி இருக்காங்க தெரிஞ்ச உடனே அந்த வாயில் கவிக்கொண்டிருந்த அந்த டைமண்ட் மூக்குத்தியை கீழே போட்டுட்டு பறந்து போயிடுச்சு. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor.
She picked it up with delight and wore it. ஒரு நாள் ராமையாவோட ஒய்ஃபு அந்த குப்பை பக்கத்தில் வந்து கூட்டிக்கிட்டு இருந்தாங்க விளக்குமாற வச்சுக்கிட்டு. ஸோ கூட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு வைர மூக்குத்தியை இருந்தது. உடனே அந்த வைர மூக்குத்தியை தன் கையால் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வைர மூக்குத்தியை பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அந்த மூக்குத்தியை தன்னுடைய மூக்கில் அணிஞ்சுக்கிட்டாங்க. Ramaiya's wife noticed the jewel. So Ramaiya questioned her angrily, how did you get this diamond stud? ராமையோட ஒய்ஃப் வந்து அந்த வைர மூக்குத்தியை அணிஞ்ச உடனே ராமையா பார்த்துட்டாங்க. இந்த வைர மூக்குத்தி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கோபமோட கேட்டாங்க. ஐ ஃபவுண்ட் இட் லையிங் ஹியர் ஜஸ்டர்டே, ஐ டுக் இட், தட்ஸ் ஆல். நான் வந்து நேற்று அந்த குப்பை குவியல் பக்கத்தில் நான் கூட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல அந்த டைமண்ட் ஜுவல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. We should go and hand over to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. ஐயோ, இதை நீ அணியக்கூடாது. நம்ம வில்லேஜ் அதிகாரிகள்கிட்ட தான் இதை கொடுக்கணும். நாளைக்கே வந்து இந்த வைர மூக்குத்தியை தேடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய அவமானமாகும். இது பெரிய தப்பு அப்படின்னு அந்த ராமையா வந்து ஒய்ஃபை கண்டிக்கிறாரு. இன் மீனாட்சி அம்மாஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வெண்டர்ஸ். I forgot and left it in the bathroom. Kupayi, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. ராமையா வீட்டு பக்கத்தில் மீனாட்சி அம்மாவுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்ன பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மா வந்து அந்த வைரமுக்கியை தேடுவதாகவும், மீனாட்சி அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உமன் சர்வன்ட் வந்து குப்பாயி தான் வீட்டை க்ளீன் பண்ணும்போது எங்கேயோ கேர்லெஸ்ஸாக தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு குப்பாயை வந்து மீனாட்சி அம்மா திட்டி கொண்டு இருக்கிறத வந்து கேட்டது. ஸோ நான் வந்து பாத்ரூமில் வச்சுட்டேன், அதை குப்பாயை தெரியாதனமாக எங்கேயோ எடுத்து போட்டுட்டா அப்படின்னு மீனாட்சி அம்மா குப்பாயை வந்து திட்டுறத அந்த வீட்டிலேருந்து அந்த சப்தம் வந்துச்சு. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சல்ட் ஹர் லிட்டில் கேர்ள்ஸ் சேயிங், லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட், டோன்ட் டெல் ஃபாதர் இட், ஹி வுட் கோ இன் டு த ரேஜ் இஃப் ஹி நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் திஸ் டைமண்ட் நோஸ்டட். மீனாட்சி அம்மா தன் மகள்கிட்ட வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஏன்னா அந்த நோஸ் ஜுவல் வந்து மீனாட்சி அம்மாவுடைய மகளுக்குரியது. அதனால் மீனாட்சி அம்மா தன்னுடைய மகள்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து அந்த நோஸ் ஜுவலை தொலைச்சிட்டோம், எங்கே லாஸ் பண்ணணும்னு தெரியாது, தயவு செய்து நம்ம அப்பாட்ட சொல்லாத, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக கோபப்படுவார், இதை அப்படி ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு மீனாட்சி அம்மா அவங்களுடைய மகள்கிட்ட ரொம்ப ரகசியமாக சொன்னாங்க. வாட் இஸ் அ சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்டர் ராமநாதன். இப்போது மீனாட்சி அம்மாவுடைய ஹஸ்பண்ட் ராமநாதன் வீட்டுக்கு வந்துட்டார். மீனாட்சி அம்மா தன்னுடைய மகளுடைய காதில் ரொம்ப ரகசியமாக பேசுகிறத வந்து கேட்டாங்க. என்ன ரகசியமாக காதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறீங்க? த லாஸ் ஆஃப் த ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட், சூன் த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். த மெய்டு சர்வன்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹேவ் ஸ்டோலன் இட். மீனாட்சி அம்மாவுடைய வைர மூக்குத்தி தொலைந்தது அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கிராம மக்கள் எல்லாருமே மீனாட்சி அம்மா வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த குப்பாயி மேலே சந்தேகப்பட்டாங்க. குப்பாயி தான் இந்த வைர மூக்குத்தியை திருடி இருக்கணும் என்று. த போலீஸ் கேம் அண்ட் சர்ச் ஹர் ஹேட் பட் குட் ஃபைண்ட் நத்திங். போலீஸ் வந்தாங்க, மீனாட்சி அம்மா ஹவுஸ் எல்லாம் சர்ச் பண்ணாங்க, மற்ற வீடுகளையும் சர்ச் பண்ணாங்க. பட் அந்த ஜுவல் யாராலுமே கண்டுபிடிக்க முடியலை. ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளட்டர். பக்கத்து வீட்டில் உள்ள மீனாட்சி அம்மாவுடைய ஹவுஸு மற்றும் அதற்கு பக்கத்தில் இருக்க வீடுகளோட போலீஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராமையோட ஹார்ட் ரொம்ப திக்குன்னு ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டே இருந்துச்சு. பிகாஸ் ராமையாவுக்கு தெரியும் என்னோட மனைவி தான் வந்து அந்த நோஸ் ஜுவலை எடுத்துருக்குறாங்கன்னு. ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். இது தெரிஞ்ச உடனே ராமையோடைய ஒய்ஃப் வந்து ஒரு அழகான பாக்ஸில் அந்த நோஸ் ஜுவலை மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஷீ சூன் டெவலப்ட் அ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஹர் பெட். அது மட்டும் இல்லை, ராமையோட ஒய்ஃபுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஏன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டானா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், அவமானம் ஆயிருமே நினச்சிக்கிட்டு அவங்க அதையே திரும்ப நினச்சதுனால ராமையோட ஒய்ஃபுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. அவங்க பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேயர் ஹவுஸ். ஆனால் போலீஸ் மற்ற வீடுகளை சர்ச் பண்ணாங்க, ராமையாவுடைய வீட்டை மட்டும் அவங்க சர்ச் பண்ணலை.
The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." என்ன வேடிக்கை பார்த்தியா? எல்லா வீட்லையும் போலீஸ் சர்ச் பண்ணாங்க. பட் இந்த ராமையாவுடைய வீட்டை மட்டும் சர்ச் பண்ணலை. ஆனால் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமையோட ஒய்ஃபுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. "Nice fun indeed," said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her. நல்ல வேடிக்கை தான் அந்த ஷீ ஸ்பேரோ சொல்லிச்சு. பாவம் இந்த உமன் ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த ஃபீவர் தான் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீவர் வந்ததுனால அவங்க செஞ்ச தப்பு அவங்க உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு அந்த ஷீ ஸ்பேரோ அந்த அந்த ஒய்ஃப் ஸ்பேரோ சொல்லிச்சு. "அண்ட் அ குட் திங் டு," said the cruel male sparrow. இது நல்ல விஷயந்தான், ஏன்னா இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு அந்த மேல் ஸ்பேரோ சொல்லிச்சு. "It is all you are doing. You brought and threw it here and tempted her," said the female bird. ஃபீமேல் பேர்டு அந்த அந்த ஒய்ஃப் ஸ்பேரோ சொல்லிச்சு, எல்லாம் ஒன்றால் வந்தது தான். நீ தான் வந்து அந்த நோஸ் ஜுவலை எங்கேயோ எடுத்து வந்து அந்த குப்பை மேலே போட்ட, அதை பார்த்து ராமையாவோட ஒய்ஃப் மயங்கிட்டாங்க, அதனால் வந்து தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டுச்சு. The male bird answered gravely. ரொம்ப கோவமோட அந்த மேல் பேர்ட் சொல்லிச்சாமா, "Did I tell her to steal the thing? This is bound to happen when human are being greedy." ஓகே, நான் தான் அந்த ஜுவலை என்னோடய வாயால் கவிக்கொண்டு அந்த குப்பை மேலே போட்டேன். ஆனால் ராமையோட ஒய்ஃபு கூப்பிட்டு இந்த ஜுவலை நீ திருடு அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. இது வந்து ஹியூமனுடைய தப்பு. ஹியூமன் வந்து எப்போதுமே மற்றவங்களுடைய பொருள் மேலே நகை மேலே ஆசைப்படுவாங்க. இது ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை குணம் அப்படின்னு சொல்லிச்சு. "Rightly said. We should never be greedy for what belongs to others." மற்றவங்களுடைய பொருட்கள் மேலே நம்ம எப்போதுமே ஆசைப்படக்கூடாது. "Come, let us go now and bring some worms for the young ones." ஓகே, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேல் ஸ்பேரோ கொண்டு வந்த புழுக்களை எடுத்துக்கிட்டு தன் குழந்தைகளுக்கு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ ஊட்டுச்சு. அண்ட் the two flew out. அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்பேரோஸும் அந்த கூண்டிலிருந்து ரொம்ப பறந்து போயிடுச்சு. ராமையா and his wife spent the rest of life in a fever of being caught. ராமையா மட்டுமில்ல, அவங்களோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துக்கிட்டு எப்போ எங்கே இந்த போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை சர்ச் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயத்திலே இருந்தாங்க அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். "The diamond nose jewel may still be with them." அந்த டைமண்ட் ஜுவல் வந்து ராமையாவோட ஒய்ஃப் கூட இருந்தாலும் பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். ஆனால் என்னைக்கு இந்த போலீஸ் நம்மளை பிடிச்சிடுவாங்களோ பயம்தான் அதிகமாக இருந்துச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களோட பொருளை சொந்தம் கொண்டாடணுங்கிறத எண்ணம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் பயம் வரும். பயம் வரும்போது நமக்கு ராமையாவோட ஒய்ஃபுக்கு வந்த மாதிரி நமக்கும் ஃபீவர் மட்டும் கிடையாது, மற்ற நோய்களும் நம்மளை தாக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோடைய மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப்.